நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா எங்காவது வேலை கிடைச்சதா? இல்லை சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ, 2 நாளில் வீட்டுக்கு வா, செலவு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். ஐயோ, பண்ணலாம் வேணாம் சார், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா போதும். 10 நாளில் தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எதுக்குங்க? ஷீலா தான் இப்போ நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சுல, நம்ம கம்பெனிலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்களேன். அதெல்லாம் சரியாக வராது. உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி தரேன். சரி அக்கா. சுபானு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்ன கதை, அவளுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு? என்ன எல்லாரும் ஒரேடியே தலை முழுகிட்டீங்களா? இவளுக்கு இப்படி ஆயிருக்குன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லியே. சிவா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். தங்கச்சி தங்கச்சின்னு சொல்றதுலாம் வெறும் வாய் வார்த்தை இல்ல. ஏன் தமிழரசி அப்படியெல்லாம் பேசுற? குழந்தைக்கு அடிபட்டு உடம்பு முழுக்க ரத்தமா போயிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு கையும் உடல காலம் உடல, தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஒரே பயமா போயிடுச்சு எனக்கு. இப்பதான் குழந்தை கண்ணை திறந்து பார்த்தா, நான் இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு. அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இல்லடா, நாம நினைச்சுட்டு தானே இருந்தோம். ஆமா சித்தி, நல்லா பேச கத்துக்கிட்டீங்கக்கா. ஏன் தமிழரசி இப்படியெல்லாம் சொல்ற? அது சரி, டாக்டர் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க? நான் இன்னைக்கே அனுப்பிடுங்க, கூட்டு போறேன்னு சொன்னேன். இல்ல நாளை கூட்டு போங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பசங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசி அன்பா அனுப்பி வைக்கலாம்ல. இவ்வளவு அனுப்பும்போது அவர் ஏதாவது திட்டினாரா இல்ல அடிச்சாரா? இல்ல காலையில இவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு அடம் பிடிச்சான். அவர் இவனை திட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் குழந்தை நல்லா தான் ஸ்கூலுக்கு போனா. அங்க விழுந்துட்டா போல இருக்கு, அடிபட்டிருக்கு. அடிபட்டது இங்க கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஷீலா தான் குழந்தைக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்திருக்கு. உனக்கு கூட தெரியுமா, நம்ம கம்பெனில வேலை பார்த்துட்டு. அப்படியா ஷீலா? ஆமா மேடம். உங்க வீட்டுக்காரருக்கு தான் இவ்வளவு பிடிக்காத? ஏன் கையால்னு சொல்லிருப்பாரு. இவ்வளவு மட்டும் பிடிக்காது, ஆனா இவ ரத்தத்தை மட்டும் எடுத்துப்பாருல. ஏன் இப்படி குதர்க்கமா பேசுற? சரி, நீ எப்ப வீட்டுக்கு வர போற? அததான் கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடுறாரோ அப்பதான் நான் வருவேன். அது வரைக்கும் வரமாட்டேன். சரிக்கா, நான் கிளம்புறேன். என் முகத்தை பார்த்தோன்னே அவர் முறுக்கிட்டு வெளியே போய் நின்றுட்டாரு. நான் வெளியே போனாதான் அவர் உள்ள வருவாரு. சுபானை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இப்பயாவது மறந்துடாதீங்க, சரியா? வரேன். டே சிவா, வரேன்டா. வரேன் சுபானு. அக்கா, அவர்கிட்ட பேசி மறுபடியும் நம்ம ஆஃபீஸ்லேயே அவளுக்கு ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுக்க சொல்லுங்க, சரியா? சொல்றேன். வரேன் வரேன். போயிட்டு வரேன்தா. ஆமா, நீங்க தான் வீட்டை விட்டு போன்னு சொன்னே நான் போயிட்டேன்ல. நான் எங்க போனாலும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு தேவையில்லாம எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க? நல்ல வேலை, அவர் மானஸ்த எதுவும் பேசல. ஆனா எனக்குன்னு ஒண்ணு இருக்க, தாயின்னு. அது வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் முகத்துல திராவகத்தை துப்புற மாதிரி இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆமாமா, எங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்க. உங்க குடும்பம் தான் மோசமான குடும்பம். உங்க தங்கச்சி 3 பொட்ட பசங்களை வளர்க்குதுல, பொண்ணுங்களா அதுங்க உருப்படாததுங்க. ஒன்னு ஏதோ தத்தாரி குடும்பத்துல எவனையோ காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்குது. அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் வேற எவனையாவது தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னொன்னு ஏதோ மாத்திரை ஊசின்னு டாக்டருக்கு படிச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஆம்பளை பசங்களோட அலைஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு இருக்க, அது ஆம்பளையா பொம்பளையா இல்ல லூசான்னு கூட தெரியாம இருக்கு. இதுங்கெல்லாம் ஏன் தெரியுமா இப்படி இருக்கு? வளர்த்த உங்க தங்கச்சி சரியில்லை. ஆமா, நான் கேடு கெட்டவதான்.
ஏன்னா அந்த சந்தானத்து கூட ஊர் சுத்திட்டு இருக்கேன் பாருங்க, நான் கேடு கேட்டவ தான். ஆனா 12 வருஷமா உங்க ஆசை தங்கச்சி, அருமை தங்கச்சி அண்ணாமலை இருக்கால, அவ அன்வர் கூட சுத்துவா, அவ உத்தமி. ம் சிரிங்க, நல்லா சிரிங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சிரிப்பு? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அந்த ஊருக்கே திரும்ப ஓட போறீங்க. இப்பவே உங்க தங்கச்சி குடும்ப பேரு நாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க குடும்ப பேர் நாரப்போகுது. அப்ப எல்லாரும் உங்களை அனாதே கை விட்டுருவாங்க. அப்ப நீங்க அந்த ஊர் பக்கமா ஓடுங்க. நீங்களா ஓடல, நானே உங்களை ஓட வைப்பேன். அப்புறம் சின்ன பொட்டா வச்சிருக்க? அம்மா தான் வெச்சா. அம்மா மாதிரி பெரிய பொட்டா வைக்க வேண்டியதானே? ஏண்டே புள்ளைக்கு பொட்டு பெருசா வைக்க வேண்டியதானே? அப்பா இங்க தான் என் மேல கார் ஏத்துனாங்கப்பா. இங்க பிரெக்னன்சி டெஸ்ட் யாருக்கு எடுக்கணும்? உங்களுக்கா? எனக்கு தான். வாங்கம்மா. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. இறங்க மாப்ள. என்னையா திருப்புற? 50 ரூபா ஆச்சு சார். யோ இன்ஸ்பெக்டர் யாரும் தெரியுமில்ல? இரு. சார் யாரும் தெரியுமில்ல? இன்ஸ்பெக்டர் போயா. யோ ஆட்டோக்காரங்க பின்ன என்ன? பாத்தீங்களா எவ்வளோ பெரிய வீடு? இதெல்லாம் பொதுவா பிஎம் சிஎம் மினிஸ்டர் எல்லாம் தங்க வேண்டிய வீடு. இன்ஸ்பெக்டர் ஆனா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. நம்பர் 77 ராகுக்கு இது நம்பர் படி நியூமராலஜி படி பார்த்தா கூட நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா வாழ்வீங்க. உள்ள வந்து பாருங்க, வேற ஐடியாக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்க. வாங்க வாங்க வாங்க. சிம்பாலிக்கா சில விஷயம்லாம் பண்ணி வச்சிருக்கிற, வந்து பாருங்க. உள்ள வாங்க மாப்ள, வாங்க உள்ள வாங்க. ஐயனாரே, அற்புத சாமியே, காவல் தெய்வமே, காக்க காக்க. பாத்தீங்களா உங்களுக்காக என் தங்கச்சி எடுத்து வச்சிருக்கிற வசந்த மாளிகை பாத்தீங்களா? சோபா கலர் கூட செவப்புல 1.5 லட்சம் ரூபா ஆகுது. டேபிள் பார்க்கறதுக்கு சிறுசா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது பர்மா டீக்கு 60,000 ரூபா ஆகுது. அதெல்லாம் சாத்தப்பம் பணம், இது தவசி பணம் இல்ல. ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாது இல்ல? தவசி விசாலத்தோட அருமை புதல்வனும் சீமந்த புத்திரனுமான சிவா இருக்கானே, அவன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மூட்டை நிறைய பணத்தை கொண்டு வந்து தமிழசைட்ட கொடுத்தான். அநேகமா அது திருட்டு பணமா தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு திருட்டு கேஸ் கிடைச்சிருக்கு, அவனை பிடிச்சி உள்ள போட்டுருங்க. சரியா? இப்போ உயிரற்ற பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியாச்சு. உயிருள்ள பொருளை அறிமுகப்படுத்துறேன். வாங்கோ. உயிருள்ள பொருளா? வாங்க, உங்களுக்கு அந்த உயிருள்ள பொருளை காட்டுறேன். 3 மூணாம் பிற பாத்தீங்களா? பேருதான் 3ஆம் பிற. உருவத்தை பாருங்க, முழு நிலவா இருக்கு. கையில் இருக்கிற பூசணிக்காய பாருங்க, ஆப்பிள் சைஸா இருக்கு. இந்த வீட்டு நலந்தமைந்தி இதுதான். ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாத்தையும் சமைக்கிறதுல வள்ளி. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு சமையலும் அது கத்துபடி. ஆனா என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, சமைச்சு முடிச்ச உடனே ருசி பார்க்கறங்கிற பேர்ல எல்லாத்தையும் தின்னுபிட்டு மிச்ச மீதி இருந்தா தான் டேபிளுக்கு கொண்டு வரும். அநேகமா உங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் வரி. ஐயோ, கள்ளிக்கு சிரிப்ப பாரு. கள்ளி எங்க உன் புருஷன் குள்ளி? கடைக்கு போயிருக்கு. இன்ஸ்பெக்டர், அநேகமா அவருக்கு துணையா இனிமேல் நீயும் கூட போக வேண்டியது இருக்கும். என்ன பாக்குற? நம்ம மேடம் இருக்காங்கல்ல.
அடடடடடடா, பார்க்கிறதுக்கு எவ்வளவு கண்குள்ளா காட்சியா இருக்கு. எனக்கு பார்க்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இல்ல, ஒரு பெரிய மனுஷனா நானு அவ்வளவு. என்னது, ஆம்பளை பார்த்தா பொம்பளை வெக்கத்துல தலையை குனிவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பொம்பளை முறைச்சு ஆம்பளை தலையை குனினா யோ ஓடி போயிடாதியா. தங்கச்சி கொஞ்சம் அன்பா தான் பார்வையை வீச. சரி, நீ என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ற. சரி விடு. தம்பி சந்தானம், மேல 5 ஏசி ரூம் இருக்கு. நீ ஓடி பிடிச்சி சந்தோஷமா விளையாடு. வேலைக்கு போகலையே, சம்பளம் கிடைக்கலையே, நீ ஒண்ணு கவலைப்பட்டுக்காத. தங்கச்சி உனக்கு கூலி கொடுக்கும். கருப்பு தின்ன கூலியா? அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற நேரத்துல வேணா உன் அரவளக்கு பொண்டாட்டிக்கு போன போட்டு பேசு. இங்க பார், அன்னைக்கே சொல்லியிருக்கேன், பொண்டாட்டி பத்தி அசிங்கமா பேசுனேன். அப்ப நான் இங்க இருக்க மாட்டேன், போயிரும் நாம. ஐயா இரியா ஏன் விரல் நீட்டி எல்லாம் மிரட்டுற? உனக்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? இந்தா இப்படி. எதுக்குது? வெள்ளை ரோஜாயா? தங்கச்சிட்டு கொடுத்து சமாதானமாய்க்க. எவ்வளவு ஐடியா பண்ணிருக்கேன். இந்தாயா புடியா, புடி. வாங்கிக்க தங்கச்சி. தங்கச்சி, போனை போட்டா மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டேங்கிறான்னு நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. நேரடியா போய் மாப்பிள்ளை தூக்கி கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டேன். இனிமேல் இவனை பிடிச்சி வச்சுக்கியோ, முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கியோ, மகளே உன் சமத்து. ஒரு வழியா உன் குடும்ப பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்ப என் சொந்த பிரச்சனைக்கு வர்றேன். ஆமா, நீ இந்த வீடெல்லாம் செட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்துருப்பியா? எல்லாம் செலவாகி போச்சுமா. எல்லாத்துக்கும் பில் வச்சிருக்கேன். நான் நேர்மை தெரியுமில்ல. அது மட்டும் இல்லாம பில் கணக்கு பார்த்தா நீ எனக்கு என்ன பணம் தர வேண்டியது இருக்கும். அதுவும் இப்ப இதெல்லாம் செஞ்சதுக்கு எனக்கு ஒரு கமிஷன் தருவி இல்லையா? அந்த ரெண்டையும் சேர்த்து கேஷா வேண்டாம், செக்கா கொடுத்துரு. ஆனா 7ஆம் தேதிக்கு முன்னாடி கூட ஐ கோ டு மலேசியா. ஓகே, கொடுத்த ரிட்டர்ன் ஆகாத செக்கா கொடு. வர்றேன் தம்பி. ஆல் த பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்க. இதோ அந்த மஞ்சக்குருவி இருக்குல்ல, அது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா அங்க போனான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, உன் குருவி எது? அதோ அந்த கார்னர்ல ப்ளூ இருக்குல்ல, அதான் என் குருவி. அதுக்கு நான் பேர் வச்சுக்கேனே. என்ன பேரு? டிங் டாங். அது என்ன டிங் டாங்? அது எப்ப பார்த்தாலும் வாயை டிங் டாங் நாட்டுமா, அதனால தான் அது பேர் டிங் டாங்னு நல்ல வச்சிருக்கேன். பேர் வச்சிருக்க. வா வா வா. எங்க அப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு. எதுக்கு? திவாகருக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்கல்ல, அதுக்காக. ஆமா, திவாகர் உன் தம்பி தானே? ஆமா சார். உன் கல்யாணத்தை முடிக்காம அவன் கல்யாணத்தை முதல்ல வைக்கிறீங்க. அவன் லவ் பண்ணிட்டான் சார். லவ் பண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு உன் கல்யாணத்தை முடிச்சு அப்புறம் பண்ணலாம்ல? இல்ல சார், அவன் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி தனியா போயிடுவான். நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா எங்க அப்பா அம்மாவை யார் சார் பாக்குறது? எங்க அப்பாவுக்கு வேலை கூட இல்ல சார். என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என்னோட சேர்த்து எங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கிறவரா தான் சார் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சலம் வந்துட்டேங்க. சுபானு உயிரை காப்பாத்துனதுக்கு விலையே இல்லை. இது ஒரு அன்பின் அடையாளமா. இந்தா வாங்கிக்க. இல்ல சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா போதும் சார். சார், தமிழிசை மேடம் சொல்லிதான் சார் நான் அதெல்லாம் செஞ்சேன். நான் தப்பு பண்ணேன், நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க. இவன் இல்ல சார், வேற எந்த குழந்தையா இருந்தாலும் நான் ரத்தத்தை கொடுத்துருப்பேன். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார், பணம் கொஞ்ச நாள் தான் சார் இருக்கும், ஆனா வேலை தானே சார் நிரந்தரம். சார், எனக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்காகவாது எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். வெளியில ஒரு கம்பெனில ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ சார், மத்த கம்பெனி வேணாம் சார், நான் உங்ககிட்ட தான் சார் வேலை செய்யணும். முதல்ல இதை வாங்கிக்க, அப்புறம் பார்ப்போம். இல்ல சார், நான் வரேன்க்கா. ஏங்க அந்த பொண்ணை துரத்திட்டீங்க? எவ்வளவு கெஞ்சரா. சாப்பாடுக்கெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒருவா சாப்பிட வச்சு அனுப்பியிருக்கலாம்ல. ரொம்ப மோசங்க நீங்க. வா சுபானு. அப்புறம் என்ன, தவசி சார் எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னப்போ ரொம்ப பாவமா இருந்தது. நான் போவேணான்னு தான் இருந்தேன், ஆனா எங்க அப்பா திடீர்னு போ சொல்லிட்டாரு. நானும் போய் பிளட் கொடுத்துட்டு தான் வந்தேன்.
ஆனா எங்க அப்பா சொன்னாரு இந்த காரியத்தினால உனக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான காரியம் நடக்கும்னு சொன்னாரு. கரெக்டா அதே மாதிரி தவசி சார் கூப்பிட்டு விட்டாரு. நானும் வீட்டுக்கு போனேன். அங்க போனா பட்டு புடவை 20,000 பணம் வச்சு கொடுத்தாங்க. பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன்னு காட்டியிருப்பிய. எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் சபலம் இருந்துச்சு. ஆனா அந்த பணத்துல உங்க முகம் தெரிஞ்சுச்சா, எனக்கு பணம்லாம் வேண்டாம், வேலை கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தியாகம். பின்ன 20,000னா சும்மாவா? உங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சதுக்கு மாசம் 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்க. 4 மாசம் சம்பளம். ஏன்டி இப்படி இருக்க? இவ்ளோ அல்பத்தனமா நடந்துக்கிறிய? இன்னைக்கு வரைக்கும் நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருப்பேன். இந்த 20,000 இவ்வளவு பெருசா பேசுற? ஆமா, நீங்க கொடுத்த பணத்தெல்லாம் எங்க அப்பா சீட்டாடியே அழிச்சிட்டாரு. கவலைப்படாதடி, பணம்னா பொறுமையா தான் வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கையில லட்ச லட்சமா பணம் வரப்போகுது. ஆமா, ஆரம்பத்துல இருந்து நீங்களும் இதேதான் சொல்றீங்க. என்னடி நீ புரியாதவளா இருக்க? லட்சுமின்றவ உடனே வரமாட்டா, மெதுவா நம்மள தேடி புடிச்சுதான் வருவா. ஆனா மூதேவி உடனே வந்து நிக்கும். புரிஞ்சுதா? நீ பொறுமையாரு, பணம் கண்டிப்பா நம்மள வந்து சேரும். இப்ப நீ என்ன பண்ற, பழையபடி நீ தவசி வீட்டுக்கு போ. அங்க அந்த கிறுக்கி விசாலம் இருக்குல்ல, அது கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி பழகு. அது உடனே தங்கச்சி அப்படின்னு உயிரை விட்டுரும். இதே சாக்கா வச்சு நீ அங்கே டேரா போட்டுரு. அப்ப இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க சொல்றீங்களா? அடிச்சி, உன்னை யார் அங்க வேலைக்காரியா போ சொன்னது? ஒரு டியூஷன் டீச்சரா போ. டியூஷனா? ஐயோ, அதெல்லாம் போரு. காலையில ஆபீஸ்க்கு போனோமா, சாயந்தரம் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா இருந்தோமான்னு இருக்கணும். டியூஷனா டியூஷன்? என்னால அதெல்லாம் முடியாதுக்கா. ஏண்டி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? வாழ்நாள் முழுக்க நான் உன்னை டியூஷன் டீச்சரா இருக்க சொன்னேனா? கொஞ்ச நாளைக்கு டியூஷன் டீச்சர் மாதிரி நடிக்க தானே சொல்றேன். இந்த காரியத்தை பண்ணு. அவங்க 2 பேரும் பிரிச்சேன்னு வச்சுக்க, உன் பேர்ல பேங்க்ல நான் 5 லட்சம் ரூபாய் போடுறேன். தவசி சார் அவரோட வைஃபை விட்டு கொடுக்க மாட்டாரு. அவங்க 2 பேருக்குள்ள என்னதான் சண்டை வந்தாலும் அவர் எப்படியும் தாஜா பண்ணிடுவாரு. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில புதுசா ஒரு பொண்ணு நுழைஞ்சான்னு வச்சுக்க, கண்டிப்பா பிரச்சனை வரும். நீ என்ன பண்ற, இங்க இருக்கிற விஷயங்கள அங்க போய் சொல்லு, அங்க இருக்கிற விஷயங்கள இவங்க கிட்ட வந்து சொல்லு. கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வரும். அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? விசாலம் பக்கம் வந்து சேர்ந்துக்கிட்டு 2 பேரையும் பிரிச்சிருவேன். பொறுமையா இருந்து எல்லா காரியத்தையும் சாதிச்சா பணம் கண்டிப்பா நம்ம கையில வந்து சேரும். புரியுதா? அக்கா, இன்னொரு விஷயம். என் தம்பி திவாகர் இருக்கான்ல, அவனுக்கும் அண்ணாமலை பொண்ணு ஜீவா இருக்கே, அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்க போகுது. என்னடி இது புது கதையா இருக்கு? ஆமா, திவாகர் சூரியன் பத்திரிக்கையில வேலை செய்யறான்னு சொன்னேன்ல, அப்ப ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள காதலாம். இத பத்தி பேச தவசி சார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. எப்படியோ பேச ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. அப்ப 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போதா? ஆமா. என்னக்கா, நீ எப்படி இதுக்கு சம்மதிச்ச? முதல்ல கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. ஏன்? என்ன நீ ஒரு அக்கா, உன்னை விட்டுட்டு உன் தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? முடியாது, முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லு. நியாயப்படி எந்த வீடா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் கூட முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பசங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. உங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கல்யாணத்தை நடத்த விடாத. என்னக்கா குழப்பறீங்க? நீ எப்போதுமே குழம்பி போ. இந்தா போய் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லு, முதல்ல நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் ஒருத்தி அக்கா இருக்கேன்ல, அப்புறம் என்ன அவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு கேளு. அவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சா அப்ப எவன் என்ன கட்டிப்பான்னு கேளு. இந்த கல்யாணத்தை நீ நடத்த விடாத. என்னக்கா இது, நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, எங்க அப்பா ஒரு பிளான் பண்றாரு. இதுல எது நடக்கும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா நான் சொன்னதான் நடக்கும். நீ வேணா பாரு, நான் சொல்றது நீ செய். புரியுதா? பொரியல் வேண்டாம் எடு. அட வேண்டாம் எடு. என்னம்மா அது, மாப்பிள்ள சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் சரியா சாப்பிடலன்னா நான் நல்லா சமைக்கலையோன்னு எனக்கு கவலையா இருக்குமா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இங்க வாரு தமிழ், இந்த அம்மா கோமதி இவங்க எல்லாம் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறது நிறுத்தி சொல். கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. ஏன் என்ன அசிங்கமா இருக்கு? உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ஆசையா இருக்கு, கூப்பிடுறாங்க. அதுக்கு என்ன அப்போ? நீங்க பொரியல வைங்க. கொஞ்சமா வை. சாப்பிட்டுக்க மாப்பிள்ள. நீ என்னத்த வேணாலும் கூப்பிடு, ஆனா மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதேம்மா. சரி மாப்பிள்ள, நீங்க தயிர் சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம் சாப்பிடுங்க, பர்ஃபி சாப்பிடுங்க, அப்புறம் குல்ஃபி சாப்பிடுங்க. பழம் பர்ஃபி குல்ஃபி செம காம்பினேஷன். நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தூக்கம் வரும். யாருன்னு போய் பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டுல பேசக்கூடாது, லாஜிக் வர சொல்லுங்க. சரிங்கம்மா. தமரசி வீடு தானே?
ஆ தமிழரசி இருக்காளா? சந்தானா இருக்காரா? இன்ஸ்பெக்டர் என்னது? சந்தானா இருக்காரான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க இல்லம்மா, நீ போ. இல்ல, அவர் உள்ளதா இருப்பாரு. இப்ப வழி விடு. நீ போமா, நான் சொல்றேன், நீ போமா. விடு. போ, அப்படி யாரும் இல்ல. சாப்பிடுறியா? நீ மட்டும் நிம்மதியா சாப்பிடுறியா? மத்தவங்களோட வயிற்றுச்செல்லாம் கொட்டிட்டு நீ மட்டும் நிம்மதியா சாப்பிடுறியா? நான் இன்னைக்கு அந்த மனுஷனை கையும் களமா பிடிக்காம விட மாட்டேன். எங்க அந்த மனுஷன்? சொல்லு. யாரு? நீ யார் தேடி வந்தியோ அவங்க இங்க இல்ல. மரியாதை வீட்டுக்கு போ. 2 இலை போட்டிருக்கே. இதுலதான் அந்த மனுஷன் சாப்பிட்டாரு. இதுலதான் சாப்பிட்டிருப்பாரு. எங்க அந்த மனுஷன்? அம்மா, என்னம்மா குள்ளமா அசிங்கமா இருக்க? இதான் நம்ம மாப்பிள்ளையோட சம்சாரமா? வாயை மூடுறியா? தள்ளடி. எங்கடி அந்த மனுஷன்? இந்த பாரு, ஏன் வீட்டுக்குள்ள வந்துட்டு உன் புருஷனை தேடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. கைய காலை உடைச்சிருவேன். பொடி வெளியே. அவரை நீ தானே முந்தானையில முடிச்சு வச்சிருக்க. அதான் உன் முந்தானையில இருக்கிறாரான்னு பார்க்க வந்தேன். இந்த பார், இவ கிராமத்துக்காரி. இவளை ஏமாத்திட்டு என் புருஷனை கடத்திட்டு போயிடலாம் மட்டும் நினைச்சிடாத. நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆமாண்டி, இவ்வளவு நேரம் உன் புருஷனை என் முந்தானெல்லாம் முடிஞ்சு வச்சிருந்தேன். இப்பதான் அவுத்து விட்டா வெளியே ஓடி போயிட்டா. போய் புடிச்சுக்க போ. என்னடி சொன்ன? ஏய், இப்படி திமிரா பேசாதடி. இப்படி ஆணவமா பேசாத. அப்புறம் நீ அழிஞ்சு போயிடுவ. போற, இப்போ போற. அந்த மனுஷன் கிட்ட போய் இவளை விட்டுட்டு வர போறியா இல்லையா? என் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த போறியான்னு கேக்குறேன். அப்படி முடியாதுன்னுட்டாரு. போவேண்டி. நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போவேன். புகார் 2 பேர் மேலயும் நான் புகார் கொடுப்பேன். என் புருஷனை இவதான் வச்சிட்டு இருக்க நான் சொல்லுவேண்டி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் பார்க்காத கமிஷனரா? போ. ஏய், இந்த சௌந்தர்யாவை லேசனாவை மட்டும் நினைச்சிடாதீ. எனக்கு கிடைக்காத வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். நான் உங்க 2 பேரும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நிம்மதியா வாழ விட மாட்டேன். சவால் விடுறியா? இந்த மாதிரி நான் எத்தனை சவால் விட்டுருப்பேன். படி. விட்டுருக்கடி. நீ நிறைய சவால் விட்டுருக்க. அடுத்தவங்க அழியணுங்கிறதுக்காக தான் நீ சவால் விட்டுருக்க. ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு என் புருஷன் வேணுங்கிறதுக்காக தான் பேசுறேன். இதெல்லாம் என் ஆத்தா தண்டபாரி அவ பாத்துட்டு தான் இருக்கா. அவ உன்னை சும்மா விட மாட்டாடி. அவ உன்னை கண்டிப்பா அழிச்சிடுவா. பார், நான் உன்ன மாதிரி இல்ல. புருஷன் செத்தவன அடுத்த புருஷனுக்காக அலையில. ஒருத்தனே கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்காக புள்ள பெத்து வச்சிருக்கேன். நான் பத்தினிடி பத்தினி. என் சாபம் உன்னை சும்மா விடாது. நல்லா வாழலாம் பாக்குறீங்களா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டேங்கிறீ. நாசமா போயிடுவேன். ஏய் விடு. நீ நல்லா இருக்க மாட்டே. நீ நாசமா போயிடுவே. வச்சிட்டே போற. எப்படி வாங்க நான் பாக்க. விடு. என்ன பேச்சு பேச? சுண்டா. பாவம் மாப்பிள்ளை குல்ஃபி சாப்பிடாமே போயிட்டாரு. இந்தா, இதுல ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு. இதுல ஒரு 2000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு நல்ல பட்டுப்புடவையா வாங்கிடு. அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் ட்ரெஸ், உனக்கு ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட்டா வாங்கிக்கோ. இப்படி வேண்டாம் ஜீவா. அம்மா, உனக்கு எப்படி இவ்வளோ காசு? நான் தான் 3 வருஷமா வேலைக்கு போறேன்ல. நான் வாங்கின சம்பளத்துல எங்க அம்மா 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம அத்தனையும் என் பேர்லயே பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இது வரைக்கும் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய். எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எப்படி எல்லாம் செலவு பண்ணணும்னு நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். இப்போ இந்த பணத்தை வாங்கிக்கோ. இல்லை வேணாம் ஜீவா. உங்கள் அம்மா உனக்காக சேர்த்து வச்ச பணம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போய் உங்ககிட்ட பணம்லாம் வாங்கிட்டு இல்லை நல்லா இருக்கா ஜீவா? என்ன திவாகர், உன் பணம் ஏன் பணம்னு பிரிச்சு பேசுற? நம்ம பணம் அதான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? புடி. வேணாம் ஜீவா. எடுத்துக்கோ. இப்போ பில்லெல்லாம் நீதான் செட்டில் பண்ணணும். கேட்டியாடா? இப்படி அநியாயமா போய் அடிபட்டு வந்திருக்கியடா. ஜோதி, 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 நில்லு ஜோதி. ஏய், என்ன? ஏன் ஜோதி, ஏன் இப்படி ஓடி வந்து அடிக்கிற? சாரி சார், ஐம் சாரி. கொஞ்ச நாளாவே உன்னை பார்த்துட்டு இருக்கேன். கண்ணு முன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கேன். உன் நடவடிக்கையே சரியில்லை.
யார் அவன்? Who is he? என்ன கேக்குறீங்க? எனக்கு தெரியாது. உன்னை பத்தி உன் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னை வளர்க்குறவங்களே சரியில்லை. அதனால தான் நீ இப்படி இருக்க. சார் இதை பாருங்க, என்னை பத்தி ஆஸ் அ ப்ரொஃபஸரா என் படிப்பை பத்தி என்கிட்ட நீங்க என்ன வேணா பேசலாம். பட் எங்க அம்மாவை பத்தியோ என் பர்சனல் விஷயங்களை பத்தி பேசவோ உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது சார். ஜோதி, உன்கிட்ட பர்சனலா பேசுற உரிமை எனக்கு இருக்கு, ப்ரொஃபஷனலா பேசுற உரிமை எனக்கு இருக்கு. வீட்டுல சரியான ஆம்பளை இல்லாதனால தான் நீங்கெல்லாம் இப்படி இருக்கீங்க. சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கும் பேசிட்டே போறீங்க? யார் போன்ல? Who is on the line? போனை கொடு. அந்த போனை கொடு. சார் எங்க அம்மா கொடு ஜோதி. எங்க அம்மா சார் லைன்ல. யார் சார்? சார் யார் நீங்க? எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? சார் சும்மா சும்மா வரதுக்கு இது என்ன பார்க்கா, பீச்சா இல்ல தியேட்டரா? இல்லை சார். ஏன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்றீங்க? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணல சார். ஃப்ரெண்ட் ஒரு தட்டிட்டே இருக்கான். ஓ, எந்த ஃப்ரெண்ட்? எந்த பேஷண்ட்? இல்லை. எந்த வார்டில் இருக்காங்க? கம் சார், நான் கூட்டு போய் நான் கூட்டு போறேன். ஹலோ, வினய் இன்ஜெக்ஷன்ஸ் எங்க குடு. இருக்கு இரு. சரி வா கிளம்பலாம். வினோதினி வரல? அவளுக்கு ஏதோ வேலை இருக்கான், போற வழியில கூட்டிக்கலாம். சரி போலாம் வா. இரு ஜோதி, சிகரெட் முடிச்சுட்டு கிளம்பலாம். இரு. ஏய் புரிஞ்சுக்காம பேசாத. உன் தம்பி அந்த காதலுக்கு இருக்க இங்க தான் சுத்திட்டு இருக்கான். ஏன் தம்பியா? இந்த ஹாஸ்பிட்டல்லையா? அந்த கார்னர்ல தான் இருக்கா. நீ வாயேன். காலேஜுக்கு போகாம இங்க சுத்திட்டு இருக்கான் அவன். ஐயோ தெய்வம், இவர் ரொம்ப ஒழுங்கு. டெய்லி காலேஜுக்கு போய் படிக்கிற மாதிரி தான். நீயும் கட் அடிச்சிட்டு தான் நீங்க வந்து நிக்கிற. போலாம் வா. இரு, நான் வேற. அவனை இப்படியே விட்டா அவன் செட் ஆக மாட்டான். நீ இரு, நான் போய் ரெண்டுல உன்னை கேட்டு வந்துடுறேன் அவனை. ஏய் வினய், அவன் ரொம்ப பாவம் வினய். என்னமோ என் மேல இருக்கிற காதல்னால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போலாம். ஐயோ ஜோதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ரூம் எல்லாம் உன் போட்டோ ஓட்டிட்டு பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான். உன்னை பத்தி ஜோதி ஜோதின்னு கவிதை எல்லாம் எழுதுறான் அவன். எங்க அப்பா கிட்ட அவனை போட்டு கொடுத்துட்டான் தெரியுமா உனக்கு? வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. தட்டெல்லாம் எடுத்து அடிக்க போயிட்டான் அவனை. இல்ல, இது செட் ஆகாது. அவனை போய் மண்டல 2 தட்டு தட்டிட்டு வரேன். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். அது உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை, அது எனக்கு வேண்டாதது. நீ போய் அவன் மண்டையோட அவன் காலை விட்டு என்ன வேணா பண்ணு. புதுசா ஏதோ ட்ரக்ஸ் வந்திருக்குன்னு சொன்னியே, அது கூட நான் இங்கே போட்டுக்கிறேன். இதோ கார்ல உட்காந்து போட்டுக்கிறேன். ப்ளீஸ் நீ போயிட்டு வரதுக்குள்ள போட்டுக்கிறேன். வினய் சரி வா, வண்டியில் இருப்போம். வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? நானும் வினுவும் இங்க அடிக்கடி வருவோம். உனக்கு பிடிச்சிருக்கா? இன்ஜெக்ஷன்ஸ் குத்திக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. இன்ஜெக்ஷன் கொடுவினே. இரு இரு, நான் அங்கேயே கொடுத்துருப்பேன். ஆனா நான் அங்க கொடுத்துருந்தா நீ என்னோட இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டல்ல? சரி, நீ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுவினே ப்ளீஸ். ஏய் என்ன, இங்கே வா. வினு, உள்ள கூட்டு போ. சரி. நான் விநாயகர் சார், வழக்கமா ஒரு பொண்ணோட தான் வருவீங்க. இன்னைக்கு 2 பொண்ணோட வந்திருக்கீங்க. மெதுவா மெதுவா பேசியா? ஆமா, அந்த கருப்பு சட்டை போட்டும் போது பொண்ணு ஷாக் ஆகுது புதுசா. சரி இந்தா, நீ போய். தெரியும் சார், ஃபுல்லு தானே. அப்படியே பிரியாணி வேணும் வந்துட்டுமா? வழக்கமா வாங்குறதெல்லாம் வாங்கு. அப்படியே நீயும் சாப்பிட்டு நிதானமா பொறுமையா வா. ஓகே சார்.
ஏய் ஏஞ்சி வெளியில போய் படு. வெளியில போய் படுங்கறல, போ ஏந்திரி. வேணும் போலாமா? ஜோதி ஏஞ்சிட்டாளா? இன்னும் இல்லை. சரி விடு, நம்ம போலாம். ஹலோ 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 ஹலோ, ஜோதி வீட்டுக்கு வந்துட்டாளா? என்னது? ஜோதி வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லையே, யார் பேசுறது? ஹலோ ஜீவா, ஜோதி எங்க போயிருக்கா? அம்மா காலேஜுக்கு போயிருக்காமா, வந்துருவா. ஜான்சி, ஜோதி எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? எனக்கும் அவளுக்கும் 2 நாளா சண்டை. நான் அவளோட பேசுறதே இல்லை. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். காலையில அது சீக்கிரமா கிளம்பிச்சா, நான் எங்க போறேன்னு கேட்டேன். அது என்ன பார்த்து சிரிச்சது. அப்பவே தெரியாது ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போகுதுன்னு. கூட படிக்கிற பிள்ளைங்களோட எம்ஜிஎம் ஜூன் எங்கேயாவது போயிருக்கான். லேட்டா தான் வரும் இன்னைக்கு. இது ஏன் என்கிட்ட காலையிலே சொல்லல? இங்க இருக்கிறது அங்க சொன்னா, அங்க இருக்கிறது இங்க சொன்னா, காது கழுத மாதிரி வளரும். நீ தானே நம்மள சொன்ன? ஜீவா, எங்க போயிருக்காவ? அம்மா தெரியலம்மா, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்பா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவ வந்துருவா. நான் ஒன்னும் பயப்படல. யாரோ ஃபோன் பண்ணி ஜோதி வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேக்குறாங்க. அன்வர், ஜோதி இன்னும் வீட்டுக்கு வரல. ஜோதி நான் சின்ன பொண்ணா காணாம போறதுக்கு? வந்துருவா. நம்மள எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. 10 மணி இன்னும் ஆகல. வழக்கமா 10 மணிக்கு தான் வருவா. வந்துருவா. இல்ல அன்வர், ஒரு ஃபோன் வந்தது. அந்த குரல், பேசின விதம், ஒரு பொம்பளை வாய்ஸ். ஜோதி வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கேட்டாங்க. அந்த குரல் கேட்டதுலேருந்து எனக்கு மனசு படப்படங்குது. அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாமா, அவ இருக்காளா? வேண்டாம். நம்மள ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிரச்சனையே ஓஞ்சிருக்கு. இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னா என்ன வேவு பார்க்க வந்திருக்கீங்களா, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிப்பா. தேவையா? வந்துருவா. ஏதோ தப்பு நடக்குது. தப்பு நடக்க போதுன்னு எனக்கு தெரியுது. ப்ளீஸ் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்து. நம்மள நீங்க அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற அதிகமான பாசத்தினால தான் உங்களுக்கு அப்படிலாம் தோணுது. நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் என்ன? அவளை அவ போக்கில் போக விட்டு அவ தப்பு பண்றாள் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தானே. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பா. வந்துருவா. வந்துருவா. நீங்க உள்ள வாங்க.
வாங்க. பாத்தீங்களா மாப்பிள்ள, வினைய விதைச்சவன் வினையே தான் இருக்கணும். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற செய்ய போற காரியத்துக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். நீங்க சாதாரண நாட்டு வைத்தியரா நல்லதே நினைச்சுக்கிட்டு நல்லவரா இருந்தீங்க பாருங்க, அப்ப சந்தோஷமா இருந்தீங்க. இப்போ இவ்வளவு கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்களே, உங்களால ஒரு ராத்திரி நிம்மதியா தூங்க முடியுதா? காலையில எங்க இருக்கீங்க? மத்தியானம் ஹைதராபாத்ல இருந்து போன் பண்றீங்க, ராத்திரி திருவனந்தபுரத்துல இருந்து போன் பண்றீங்க. நிரந்தரமா ஒரு இடத்துல நிம்மதியா உங்களால தொழில் பண்ண முடியுதா? இப்படி ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கிறீங்களே, யாருக்காக? இந்த 2 பிள்ளைங்களுக்காக தானே? நீங்க வேணா பாருங்க மாப்பிள்ள, நீங்களும் நானும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த 2 பேரும் நடு தெருவுல வந்து நிக்க போறாங்க. ஆண்டவனை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பார்த்து பார்த்து கூலி கொடுப்பான், பார்த்து பார்த்து கூலி கொடுப்பான். அவனை யாராலையும் ஏமாத்த முடியாது. இந்த விநாயக மூர்த்தி தினமும் குடிச்சிட்டு வரா. சொல்றதுக்கு நான் கூசுது. அவ பேண்ட் பாக்கெட் ஷர்ட் எல்லாம் என்னென்னமோ இருக்கு. வெளியில சொன்ன வெக்க கேடு. ஆனா சுப்பிரமணி பொம்பளைக்காக பணத்தை அழிக்கல. யாரோ ஜோதியா அவ காலிலே விழுந்து கிடக்குறான். அவளதான் கட்டிப்பேன்னு அடம் பிடிக்கிறா. தினமும் அவ ரூமுக்குள்ள பூந்துக்கிட்டு டேப் ரெக்கார்டை போட்டுட்டு பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போயிருக்கு? கடவுளை சாதகமா நினைச்சிடாதீங்க. தண்டனை கொடுத்துட்டான், அவ தண்டனை கொடுத்துட்டான். இனிமேலாவது நீங்க செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு திருந்துற வழிய பாருங்க. இல்ல இதுக்கு மேல பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கு ஆண்டவ காத்துக்கிட்டு இருக்கா. முடியாது. அந்த ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. இல்ல, கொடுக்க மாட்டான். நீங்க சொல்ற மாதிரி நான் ஆழ்வார்குறிச்சியில் இருந்தப்போ நல்லவனா இருந்தேன். எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். யாருக்கு நான் என்ன செய்யல சொல்லுங்க? நான் சந்தோஷமா இருந்தேனா? சொல்லுங்க. அப்பவே அந்த ஆண்டவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி புத்துநோய் வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா உசுர விட்டா. வைத்தியர் என் பொண்டாட்டி என்னால காப்பாற்ற முடிஞ்சுதா? இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்கலன்னா கையில காசு இல்லை. எத்தனை பேருக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன். யாராவது ஒரு மனுஷருக்கு உதவி செஞ்சாங்களா? சொல்லுங்க. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்கும் அவ்வளவு அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டான். ஊரை விட்டு கிளம்பினேன். ஏன் கிளம்பினேன்? என் பிள்ளைகளை என்னால காப்பாற்ற முடியல. கையில ஒரு பைசா காசு கிடையாது. ஒரு ட்ரங்க் பொட்டியோட ஊரை விட்டு கிளம்பினே. ஞாபகம் இருக்கா? இதுக்கு மேல அந்த ஆண்டவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது. இன்னைக்கு நான் மந்திரமூர்த்தியாரா இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன்னா அதுக்கும் அந்த ஆண்டவன் தான் காரணம். அவன் தான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கான். மந்திரமூர்த்தியாரா இருந்து இவ்வளவு தப்பு பண்றா அதுக்கு அவன் தான் காரணம். இல்ல, இதுக்கு மேல அவன் தண்டனை கொடுக்க முடியாது. என் பிள்ளைங்க பாவம், அறியாத பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, திருந்திடுவாங்க. இல்ல, அவங்களுக்கு அவன் அப்படி ஏதாவது பண்ணான்னா நேர அண்ணாமலை ஆண்ட நான் போய் கேட்பேன். அவன் கோயில் வாசல் நின்றுக்கிட்டு கேட்பேன், கேட்டா நீயே கதின்னு நான் இருந்தனே, எனக்கா இந்த தண்டனை? பொண்ணையே எப்ப பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, எனக்கா இந்த தண்டனை? உன் காலடியிலே விழுந்து கிடக்கிறானே, எனக்கா இந்த தண்டனை கேட்பேன். போதும்,
எனக்கு கொடுத்த தண்டனை எல்லாம் போதும்னு சொல்வேன். இனிமே அவன் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. முடியாது. கொடுத்தா அவனை நான் கேட்பேன், கேள்வி கேட்பேன். ஆமா, கேட்பேன். ஜோதி வந்துட்டாளா? ஜோதி வந்துருவாமா? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஜோதி வீட்டுக்கு வந்துட்டாளா? ஜோதி வரலம்மா. நீ யார் பேசுறது? இந்த பாருமா, நாங்க ரொம்ப பதறி போயிருக்கோம். ஜோதி எங்க இருக்குன்னு தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, ஜோதி உண்மையிலேயே வீட்டுக்கு வரலையா? நீ தானே முன்னாடி பேசுன. அம்மா ஜோதி எங்கம்மா? நாங்க ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷனை அழிஞ்சிட்டு இருக்கோம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எங்க இருக்கான்னு சொல்லுமா. இந்த பாருங்க, ஜோதி வந்து அவ. ஹலோ, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.